மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் போடிநாயக்கனூர் தாலுகாவிற்குட்பட்ட அகமலை, ஊரடி, கரும்பாறை, குரவன்குழி உள்ளிட்ட மலை கிராமங்களில் சுமார் 40க்கும் மேற்பட்ட ஆதிவாசி பழங்குடியின குடும்பங்கள் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இப்பகுதி மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரின் ஒரு பகுதியாக இருப்பதால் அடர்ந்த காடுகள், மலை பள்ளத்தாக்குகள் மற்றும் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் காணப்படும் சூழலில் மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த மலை கிராமங்களுக்கு இதுவரை முறையான சாலை வசதி, தடையற்ற குடிநீர் விநியோகம், நிலையான மின்சாரம், அவசர மருத்துவ சேவை போன்ற அடிப்படை வசதிகள் முழுமையாக கிடைக்கவில்லை என்று மக்கள் தெரிவிக்கின்றனர். சில இடங்களில் அரசு ஆரம்ப பள்ளி இருந்தாலும் மேல்நிலைப் பள்ளிக்கு செல்ல குழந்தைகள் பல கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலையுள்ளது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்கள் மருத்துவ பரிசோதனைக்காக மலை இறங்கி நகரப் பகுதிகளுக்கு செல்வது மிகவும் சிரமமானதாக உள்ளது. சாலை வசதி இல்லாததால் அத்தியாவசிய பொருட்கள், விவசாய உற்பத்திகள் மற்றும் அன்றாட தேவைகள் அனைத்தையும் கரடுமுரடான மலைப்பாதைகளில் சுமந்து செல்ல வேண்டிய அவலம் தொடர்கிறது. குறிப்பாக மழைக்காலங்களில் பாதைகள் சேரும் சதுப்புமாக மாறி கிராமங்கள் வெளி உலகத்திலிருந்து துண்டிக்கப்படுகின்றன. உடல்நலக் குறைபாடு ஏற்பட்டால் நோயாளிகளை டோலி கட்டி சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் தூக்கி சென்று பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டிய பரிதாபகரமான நிலை நிலவுகிறது. மலைவாழ் மக்களின் நீண்டநாள் கோரிக்கையை ஏற்று 2021ஆம் ஆண்டு வன உரிமைச் சட்டத்தின் கீழ் சோத்துப்பாறை முதல் கரும்பாறை வரை சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு கான்கிரீட் சாலை அமைக்க அனுமதி வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த அனுமதி மலைவாழ் பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம், கல்வி, சுகாதாரம் மற்றும் அவசர சேவைகளுக்கான அணுகலை மேம்படுத்தும் நோக்கில் வழங்கப்பட்டது என கூறப்படுகிறது. ஆனால் இதுவரை சாலை அமைக்கும் பணி தொடங்கப்படவில்லை. தற்போது குரவன்வழி கிராமத்தில் பழங்குடியினர் வசிப்பதில்லை என்றும் அந்த பகுதியில் வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகம் இருப்பதாக கூறி கான்கிரீட் சாலை அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட வன அலுவலர் அறிக்கை அளித்துள்ளார். இதற்கு மாறாக அங்கு மக்கள் தொடர்ந்து வசித்து வருகிறோம் என்றும் அரசு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உண்மை நிலையை அறிய வேண்டும் என்றும் கிராம மக்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த சூழ்நிலையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட மலைவாழ் மக்கள் மாவட்ட வனத்துறை அலுவலகத்தில் மாவட்ட வன அலுவலரை நேரில் சந்தித்து 2021ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் உடனடியாக கான்கிரீட் சாலை அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர். குரவன்வழி கிராம தலைவர் சங்கிலி பேசியபோது, பல தலைமுறைகளாக இங்கு வாழ்ந்து வருகிறோம். சாலை இல்லாததால் குழந்தைகள் கல்வி, மருத்துவ அவசர நிலை, விவசாய உற்பத்தி விற்பனை போன்ற அனைத்திலும் பாதிப்பு ஏற்படுகிறது. அனுமதி வழங்கப்பட்டும் நடைமுறைப்படாதது எங்களை வேதனைப்படுத்துகிறது. அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். கரும்பாறை கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளையம்மாள் கூறுகையில், மழைக்காலங்களில் பாதை முற்றிலும் சேதமடைந்து பெண்கள் மற்றும் முதியவர்கள் மிகவும் அவதியடைகின்றனர். அவசர சிகிச்சை தேவைப்பட்டால் டோலி கட்டி தூக்கி செல்லும் நிலை இன்னும் தொடர்கிறது. எங்களுக்கு பாதுகாப்பான மற்றும் நிரந்தரமான சாலை வசதி அவசியம் என கண்ணீர் மல்க தெரிவித்தார். மலைவாழ் பழங்குடியின மக்களின் அடிப்படை உரிமைகளான சாலை, சுகாதாரம், கல்வி மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உறுதி செய்யப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் காத்திருக்கின்றனர். நான் கரும்பாறையில இருந்து வந்திருக்கேன். என் பேர் வெள்ளையம்மா. நான் ஒரு குழு வச்சிருக்கேன். இருந்தாலும் எங்கள் இடத்துல ஆஸ்பத்திரி வசதி இல்லை, பள்ளிக்கூட வசதி இல்லை, எந்த இதுவுமே எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு ரோட்டு வசதி எதுவுமே கிடையாது. நாங்கள் புல்லை பிடுங்கி குடிசை போட்டு அந்த குடிசையில் தான் நாங்கள் இருக்கோம். அதுவாசி எங்களுக்கு இந்த நிலம் கொஞ்சம் கொடுத்துருக்குறாங்க. அதனால எங்களுக்கு காட்டுக்கு போக வர எந்த வசதியுமே இல்லாதனால அங்கே ஒரு சீக்கு காய்ச்ச மண்டவலினாலும் கூட நாங்கள் அங்கேருந்து தொட்டி கட்டி தான் கீழே தூக்கிட்டு வர வேண்டியது இருக்குது. அங்கேருந்து வருமுன்னா இடையில இறந்துரும். சில பிள்ளைகள்லாம் பிரசவத்துக்கு அங்கேருந்து வருமுன்னா இடையில பேறுகாலம் ஆயிடுவாங்க. ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு. அதனால எங்களுக்கு இந்த சாலை வசதி போட்டு கொடுத்தா கொஞ்சம் வசதியாக இருக்கும். நான் குரவங்குடி. நாங்கள் ஒரு குரவங்குடி தலைவர். இவர் கரும்பாறை தலைவர். நாங்கள் கரும்பாறையில் ஒரு 37 குடும்பம், 17 குடும்பமும், குரவங்குடியில் ஒரு 17 குடும்பமும் இருக்கிறோம். எங்களுக்கு பழியூர் இனம். நாங்கள் பழியூர், இந்து பழியூர். ஆனால் இப்போ எங்களுக்கு 4 கிலோமீட்ரு ரோடு சாலை கவர்மெண்ட் கொடுத்ததில் இப்போ சிமெண்ட் ரோடு 1.5 கோடிக்கு எங்களுக்கு சான்ஸ் ஆகி கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. அதை டிஎஃப் ஐயா பார்த்துட்டு நீங்கள் போடக்கூடாது, சிமெண்ட் சாலை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. இந்த சாலை ரோடு எங்களுக்கு போட்டு கொடுத்தா தான் நாங்கள் அங்கே வாழ்வாதாரம். எங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து ஃபாரஸ்ட்லேருந்து எங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்கு. அந்த நிலத்துக்கெல்லாம் இந்த ரோடு வசதி இருந்தால் தான் நாங்கள் போய் அதை விவசாயம் பண்ணி எங்கள் வாழ்வாதாரத்தை வளர்த்துறதுக்கு, எல்லாத்துக்குமே எங்கள் பிள்ளைக்குட்டியை படிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே அந்த ரோடு, அந்த 4 கிலோமீட்டர் ரோடு கரும்பாறை வரைக்கும் போகணும். அதில் இப்போ கொடுத்தது 4 கிலோமீட்ரு.
அந்த 4 கிலோமீட்டரில் வந்து சிமெண்ட் ரோடு போடணும்னு 1,50 கோடி சாங்ஷன் ஆகிருக்கு கவர்மெண்ட்டில். அதை வந்து டிஎப்ஐ வந்து இங்கே சிமெண்ட் ரோடே போடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாரு. எங்களுக்கு அந்த ரோடு எல்லாம் போட்டு கொடுத்ததா எங்கள் ஆதிவாசி இட மக்கள் அந்த ரோட்டில் பிள்ளைகளை படிக்க வைக்கவும் எங்கள் வருமானத்துக்குள்ள எடுத்து எங்களுக்கு ஈஞ்சி கடுக்காய் நெல்லிக்காய் ஒரு 148 மூலிகையும் எங்களுக்கு கொடுத்துருக்குது. எடுத்து எடுத்து கொடுத்துருக்கு. அதெல்லாம் நாங்கள் எடுத்து வரணும்னா இன்றைக்கி ஒரு குதிரையில் எடுத்து ஏற்றி வரணும்னா 600 700 அதை குழந்தை விற்றா இங்கே வந்து ஒரு 1500 அது போகும். அப்போ குதிரை வாடகையே எங்களுக்கு சரியாக போகுது. அதனால இந்த ரோடு வசதி எங்களுக்கு நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசி வந்து 35 கிலோ வாங்குகிறோம். அதுக்கு வந்து ஒரு கிலோவுக்கு 10 ரூபா வாடகை கொடுக்குறோம். ஓசியாக வாங்குறோம் 35 கிலோ. அதில் வந்து ஒரு கிலோவுக்கு வந்து 5 ரூபா 6 ரூபா நாங்கள் கொடுத்து தான் போய் சேர்றோம். ஆஸ்பத்திரிக்குன்னா தொட்டி கட்டி தான் தூக்கிட்டு வரணும். கம்பை வச்சு கட்டி தொட்டி கட்டி தான் தூக்கிட்டு வரணும். இந்த ஒரு சிமெண்ட் சாலையை போட்டு கொடுத்தா எங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் நாங்கள் வந்து டிஎப்ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். சரி.